சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஆமென், ஹalleluya. சிலர் ஒன்னு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. என் ஆண்டவர் ட்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை, அவர் செய்யணும்னு நினைச்சாலே போதும், அந்த காரியம் நடந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு அதிசயம் தானே. தாவீது சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட அதிசயமாய் உருவாக்கப்பட்டேனா, பிரமிக்கத்தக்க. நீங்க யாராவது உங்களை தேவன் சிருஷ்டித்ததை எப்படி பார்த்திருக்கிறீங்களா? நம்மளே பார்க்கல. அவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க, இவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க. சரி சார், நீங்கள் உங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? நான் அதை விட மோசமாக பார்க்குறேன் சார். தாவீது சொல்கிறார் பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க. தாவீதின் சகோதரர்கள் தாவீதை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? வேற்று மனுஷனா. சில வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, நீ எங்கள் வீட்டில் ஒன்றும் பிறக்கல, அம்மா தண்ணி எடுக்க போகும்போது அந்த அடிமம் பக்கத்தில் ஒன்று தூக்கிட்டு வந்தான். ஆமாம், அது சந்தைக்கு காய்கறி வாங்க போனாங்களா, அங்க ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. என்ன ஃப்ரீன்னு பார்த்தா நீ. இப்படி உலகம் நம்மளை பார்க்கும். ஆனா தாவீதை உண்மையிலே தாவீதின் சகோதரர்கள் சங்கீதம் 69 நினைக்கிறேன், அவனை எப்படி பார்த்தாங்கன்னா, வேற்று மனுஷன், வேற கிரகத்தில் உள்ளவனும். ஆமென், அந்நியனாய் வேற்று மனுஷனாய். ஆமென். தாவீது எப்படி பார்க்கறது தெரியுமா? பா சூப்பர். தாவீதை யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி சொல்றீங்க? என்ன அவர் உருவாக்குனது? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் தாய் கருவிலே. தாவீதின் குடும்பத்தார் தாவீதுக்கு பேரை சொல்ல வெட்கப்பட்டாங்க. ஆனால் இயேசு தாவீதின் பேர்ல தான் அறியவே பட்டார். உன்னை குறித்து உலகம் வெட்கப்படும் போது உன்னை குறித்து பெருமைப்படுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருடைய வைராக்கியம். நமக்கு நேரம் இல்லை. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர் இன்னும் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போதுன்னு சொல்லி 15வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்துக் கொடுக்கிறார். அந்த காட்சி தான் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அந்த கொம்புகள் என்ன, அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு கேட்கிறோம். கண்டிப்பா கேட்கணும். ஆனா அந்த பிரச்சனைக்கு பின்னாக இருப்பது என்ன, இதை கர்த்தர் முதல்ல காட்டி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தெரியாம நம்ம பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரோம்னா அந்த விடுதலையுடைய மேன்மையே நமக்கு தெரியாம போயிடும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு கண்ணீரோடு நிற்கிற தூதன், கண்ணீரோடு நிற்கிற கர்த்தருடைய மனுஷன், ஆண்டவருடைய வைராக்கியம். இந்த 4 கொம்புகள் என்ன? ஆண்டவரே, ஆமென். தாவீது பாடுகிறார், என் கொம்பை நீர் உயர்த்தினீர் என்று. ஆனா இப்ப எந்த கொம்பு உயர்ந்திருக்கிறது தெரியுமா? சத்துருவின் கொம்பு. ஆண்டவரே, இந்த 4 கொம்புகள் எது? இந்த 4 கொம்பு என்ன ஆண்டவரே? எனக்கு 4 ராஜ்யத்தை தரப்போகிறீரா? இல்லப்பா, இந்த 4 கொம்புகள் தான் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும். இந்த யூதா இஸ்ரவேல் எருசலேம்னாலே தேவன் தெரிந்தெடுத்து
தேவன் தெரிந்தெடுத்தவனுக்கு விரோதமாய் 4 கொம்பு எழும்பும். எதுக்கு தெரியுமா? சிதறடிக்க, சிதறடிக்க. ஆனால் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? இதை மட்டும் காட்டிட்டு விடல. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு காட்சியை காண்பிக்கிறார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை, தொழிலாளினா கார்பெண்டர்ஸ் போடப்பட்டிருக்கிறது, கொல்லன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கைவேலை செய்கிறவங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேலைக்காரங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 4 தொழிலாளிகளை காண்பித்து தந்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள்? 19 வயசுல 4 கொம்பை பார்த்து என்ன கேட்டாரு? சகரியா என்ன கேட்கிறாரு? நீங்க இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? ஏன் சொல்றேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அந்த 4 கொம்பை பார்த்து என்ன கேட்டாரு? என்ன கேட்கல? 4 கொம்பை பார்த்து என்ன கேட்கல? இந்த 4 கொம்பு இனி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டாரா? கேட்கல. அந்த 4 கொம்பு என்னன்னு தான் கேட்டார். ஏன்னா இவருக்கு தெரியும், சத்துருவுக்கு இனி என் வாழ்க்கையில ரோல் இல்லை. ஆமே, இந்த வார்த்தையை சொல்லுங்க. சத்துருவுக்கு இனி என் வாழ்க்கையில ரோல் இல்ல. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம். அது என்ன? இதுதான் சிதறடிக்கும் கொம்புகள் அல்ல, சிதறடித்த கொம்புகள். அப்போ சிதறடித்த கொம்பை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சா? பிரச்சனையை பார்த்தாச்சு. பிரச்சனையை பார்த்த கண்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை பார்க்கும். பிரச்சனையை பார்த்த கண்கள் இன்னைக்குள்ள ரேமா இதுதான். பிரச்சனையை பார்த்த கண்கள். ஆமென். அந்த சொல்யூஷன் தான், அந்த சொல்யூஷன் தான் 4 தொழிலாளிகள். அந்த வசனத்தை பாருங்கள். ஆமே. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை. ஏன் 4 தொழிலாளி? அடிச்சிங்க பாருங்க. அங்க 4. அப்ப 4 பிரச்சனைனா 4 சொல்யூஷன் வரும். 40 பிரச்சனைனா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் நல்ல கைகளை சட்டி ஆமென். சிங்கம் உங்களை எதிர்கொள்ள வந்தா சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும். கரடி எதிர்கொள்ள வந்தா கரடியை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும். கோலியாத் எதிர்கொள்ள வந்தா கோலியாத்தை மேற்கொள்ளுகிற பலம் கிடைக்கும். ஒரு சேனையே வந்தாலும் 4 கொம்பை காண்பித்தார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இப்போ பிரச்சனையை பார்த்தாச்சு. இது யாருன்னு கேட்கல. இவங்க என்ன செய்ய வராங்க? இவங்களும் அடிக்கதான் வராங்களா? இல்ல. அதற்கு அவன், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. ஆமே. எத்தனை காலம் வெட்கம், எத்தனை காலம் அவமானம். எந்த இடத்திலே போய் தலையை தூக்க முடியல. இத பார்த்துட்டு அப்பா சும்மா இருக்கிறார் நினைக்கிற. இத பார்த்துட்டு அப்பா சும்மா இருக்கிறார் நினைக்கிற. ஓ ராதா நாமா ரீகா மாமா சேரே மாமா ரேலே காடாரா. ஆமே. உங்க பிரச்சனை 4 40 பிரச்சனையா? அந்த 40க்கு பின்னாடி கர்த்தர் ஒரு சொல்யூஷன் அனுப்ப போகிறார். கர்த்தர் சொல்யூஷன் அனுப்ப போகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கர்த்தர் இன்று என்னோடு பேசுகிறார்? என்னோடு பேசுகிறார். ஹalleluya. ஆமே. ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி. அதாவது யூதானாலே அவன் வெட்கப்படணும், எருசலேம்னாலே தலைகுனியணும். இப்ப தெரியுதா சத்துருயம் போராடுறான். ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு
பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் உன் குடும்பத்தில் நிற்கிற சத்ருவின் கொம்பை விழ தள்ளுவதற்கு இதோ கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஆர்ப்பரி சபையே, எரிகோ விழும், கோலியாத் விழுவான். சேரேல இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்வதை. ஆமென். அவைகளை விழ தள்ளுவதற்கும், விழ தள்ளுறதுக்கு முன்னாடி பயமுறுத்துறதுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நீதின்னு பைபிள்ல நிறைய இருக்கு. அதுல ஒன்று என்ன தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 1:6 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் எழும்பி நிற்கிற சத்துருவின் கொம்புகள் எது? எது? தலையே வெளியே காட்ட முடியல, தலை தூக்க முடியல. ஒருவனும் தன் தலையை தூக்காதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. சிதறடிச்சதே. என் பிள்ளைக்கு இவன் இப்படி பண்ணிட்டானே. என் பிள்ளைய சில பெற்றோர் புலம்புவாங்க பாருங்க, என் பிள்ளைய மட்டும் எழுப்பி விட்டு. ஆமே, சில பெற்றோருடைய வேதனை. இந்த ஒரு டீச்சர் என் பிள்ளைய மட்டும். ஆமே, கடந்த நாளில் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, அவங்க அந்த பிள்ளையோட ஸ்கூல் டீச்சர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இவகிட்ட பேசாத, இவகிட்ட பேசாத, இவகிட்ட பேசாதேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. இதனால அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஆமே, அப்படியே மனசுல. ஆமே, ஒரு தகப்பனார் இப்படி தான் சொன்னார். அவங்க பையனை ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா சொன்னாங்க, பாஸ்டர் போய் 2 கொடுத்துடலாமோ ஒன்று. என்ன இருக்கோ தாங்க, உட்காருங்க, பிள்ளைக்கு ஒண்ணுன்னா. ஆமே, இது என்ன? இதான் சிதறடித்த கொம்பு. இனி இது என்ன செய்யணும் கேட்கல. ஏன்னா அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, இவைகள் என்ன செய்ய வருகிறார்கள்? உன்னை சிதறடிச்சது பாரு, உன்னை தலை தூக்க விடல பாரு. அதை பயமுறுத்துவதற்கும் தங்கள் கொம்பை யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். இந்த பகல் வேளையில ஆமென், கர்த்தர் தருகிற வார்த்தை இது. அப்ப கர்த்தர் தான் எழுந்தருளி கிரியை செய்யணும். உங்க குடும்பத்தில் எந்தெந்த கொம்புகள் உயர்ந்திருக்கிறது, தலை ஏறெடுக்க கூடாதபடிக்கு. ஆமா, எழுதுறவங்க அதை எழுதுங்க, அந்த கொம்புக்கு பேர் எழுதுங்க. அதை விழத்தள்ளும்படியான கிரியை கர்த்தர் நடப்பிக்க போறார். அதை விழத்தள்ளும்படியான ஏங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க. வேற ஒண்ணுமே செய்யல. தாகோன் கோயில் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது தாகோனுடைய கோயில். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அது கர்த்தருடைய கோயில். அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்கு? தாகோன். இப்போ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனம் நிறைந்தது உடன்படிக்கை பெட்டியில். ஆனா அது இருக்கிற இடம் தாகோனுடைய கோயில். அது உடன்படிக்கை பெட்டி உள்ள இருந்து சொன்னாலும் பேசுறவங்க என்னதான் பேசுவாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் உங்க குடும்பம் கடன்ல இருக்கும்னா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க சத்தமா, கடன்கார குடும்பம். நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைகிறீங்கன்னா அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாலும் நஷ்டம் இருக்குமே. உங்களுக்கு அபிஷேகம் பேச்சு போடல் ஆகாது. உங்க அழைப்பு அது வெளியே தெரியாது. உங்க மேல உயர்த்தப்பட்டிருக்கிற கொம்பு தான் பேசப்படும். கொம்பு தான் பேசப்படும். இந்த கொம்பை விழ தள்ளுறதுல கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார்.
ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சிட்டாங்க. ஆமா, எல்லாரும் சொல்றாங்க அது தாகோன் பிடியில இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி யார் பிடியில இருக்கு? தாகோன் பிடியில இருக்கு. இப்ப பெலிஸ்தியர் ஃபுல்லா பாட்டு அதுதான். உடன்படிக்கை பெட்டி, இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை பெட்டி தாகோன் பிடியில இருக்கு, தாகோன் பிடியில இருக்கு. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தாகோனுக்கு மூக்கு உடைஞ்சிருக்கு. ஆமென். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்துருவின் பிடியில் என்னைக்குமே இருக்க மாட்டான். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்துருவின் பிடியில என்னைக்குமே இருக்க மாட்டான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா என்னைக்குமே இருக்க மாட்டான். ஒரு விஷயம் விழுந்த போது அவங்க திரும்ப தாகோன் சிலை என்ன பண்றாங்க? எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. முதல் அடி லைட்டா விழுந்துச்சு. அப்பவே இவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உடன்படிக்கை பற்றிய வெளியே கொண்டு வந்திருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? தாகோன் சிலையை திரும்ப நிமித்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா மூக்கே உடைஞ்சு போச்சு. இவங்க பார்த்தாங்க இந்த பெட்டி தாகோன் பிடியில இல்ல, தாகோன்டா இந்த பெட்டி பிடியில இருக்கு. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சகரியாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சாரி, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம். மீகா 5வது அதிகாரம். அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். என்ன வார்த்தைங்க! ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பற்றி ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இல்ல 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 இல்ல. பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்ப இந்த பிரசவ பெயின் இருக்கு தெரியுமா? ஆமென். எல்லாரும் வலி மாற ஜெபம் பண்ணும் போது கன்சீவா இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க? வலி பாஸ்டர், வலி வரல. ஆமென். சில வலிக்காக உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறார். சில வலி வந்தாதான் வலி வரும். ஆமென். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுத்துட்டீங்களே? இல்ல இல்ல இல்ல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. நீ இருப்பது தாகோன் பிடியில நினைச்சிட்டு இருக்கிற. பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும். ஒரு டைம் லைன் இருக்கு, ஒரு டைம் லைன் இருக்கு, ஒரு டைம் லைன் இருக்கு. நல்ல கரங்களை தட்டி அப்படியே தூக்கி கொடுத்துட்டார் நினைக்கிறியா? சீயோனோ, ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக. பிரசவிக்கிறவள் பிரசவிக்கும் மட்டும். அந்த டைம் வரும் பாருங்க, அந்த நாள் வரும் பாருங்க. அப்படியே கீழே படிச்சீங்கன்னா 9வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். அப்ப எது வரைக்கும் ஆண்டவரே சத்ருவின் கை உயர்ந்திருக்கும்? பிரசவிக்கிறவள் பிரசவிக்கும் மட்டும். எனவேதான் கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்கும் போது எப்படிதான் சத்தம் போட வைக்கிறார்னா, 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் லேபர் வார்டு வரைக்கும் கொண்டு போகப்படுவாய். அங்கே அர்த்தம் அப்படி பார்த்ததான் புரியுது. லேபர் வார்டுன்னு எவ்வளவு சிரிக்கிறீங்க? ஏன்னா லட்டு. ஆமென். ஹalleluya. அதனாலதான் எப்படி சத்தம் போடக்கூடாது? 9வது வசனம், இப்பொழுது நீ சத்தம் இடுவானே, ராஜாவானவர்
எல்லாம் போச்சேன்னு அழக்கூடாது. நீ நன்மை வரப்போகுதுன்னு அழணும். ஆமே. ஒரு தேவ பிள்ளையின் அழுகை வந்து பார்த்து கேட்பாங்க, ஏன் அழுற? எல்லாம் போச்சுன்னா இல்ல, வரப்போகுது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு 4 தொழிலாளிகளை, 4 வேலை செய்யறவங்களை காட்டுறார். என்னுடைய தேடல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தொழிலாளிங்க யார் ஆண்டவரே? ஆமென். 4 பேரை எங்க இருந்து ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு பைபிள்ல? ஆமென். 4 பேரை தூக்கிடலாமா அப்படி சொல்லி பிரசங்கம் அந்த கோணத்துல போச்சு. ஆனா ஒரு நிறைவில்லை. அப்படி மெதுவா 4 சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வந்து ஃபில் பண்ணிடலாமான்னு வேற நினைச்சேன். இல்ல, ஆண்டவர் சொன்னார், அந்த தொழிலாளி வரது வர இந்த கொம்பு இருந்துட்டு தான் இருக்கும். யார் ஆண்டவர் இந்த தொழிலாளி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் சொன்னார், நீதான், நீதான், நீங்கதான். நீங்க கர்த்தருடைய வேலைக்கா எழும்புறது வரைக்கும் கர்த்தருக்கா எழும்புறது வரைக்கும். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. உன் குடும்பத்தின் ஷம்மா நீதான். அதே போன்ற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார். ஆமென். ஏன் அந்த செய்தியை நான் ரிமைண்ட் பண்ணேன்னா, போன வாரம் கூட ஒருத்தங்க அந்த செய்தியை வச்சு சாட்சி சொன்னாங்க. இந்த 4 கொம்பு யாரோ வந்து விழத்தழுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று இந்த செய்தி, ஆண்டவரே 1 வாரம் ஆச்சு ஆண்டவரே. ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை கொண்டு. ஏசாயா 41 அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகுட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே. அப்ப ஒரு பூச்சிதான், பூச்சிதான். ஆனா கர்த்தர் உருவாக்குறார் பாருங்க. மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கவும் கர்த்தர் உன்னை தான் எழும்ப பண்ணுகிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் அந்த உத்தரவாதம் எடுக்கிற நிலையில, ஆமென், இன்னைக்கு நீங்க எழும்பிதான் ஆகணும். வேதத்துல 3 நபர்களை உங்கள் மத்தியில, ஆமென், சத்துருவை சிதறடிக்க கர்த்தர் கையில் எடுத்த 3 நபர்கள். ஆமென். 3 பேரையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். செய்தி 3 பேரையும் டீட்டெயிலா சொல்ல முடியாது, டைம் இல்லை. 1 மோசே, இன்னொருவன் கிதியோன், 3வது எலிசா. இந்த 3 பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும், ஆமென், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மோசே கையில தேவனுடைய கோல் இருந்தது, கிதியோன் கையில தேவனுடைய பட்டயம் இருந்தது, எலிசா கையில சால்வை இருந்தது. தேவனுடைய கோல் என்பது வழி நடத்துதல், பட்டயம் என்பது ஜட்ஜ்மெண்ட், சால்வை என்பது அழைப்பு. ஹல்லேலூயா. சத்துரு உன்னை நியாயம் தீர்க்க கூடாது, நீ சத்துருவை நியாயம் தீர்க்கணும். அதுக்குதான் எழும்பணும், அதுக்குதான் எழும்பணும். எத்தனை காலம் உன் காரியத்தை சத்துரு தீர்மானிப்பான்? சத்துரு உன்னை நியாயம் தீர்க்க கூடாது, சத்துரு உன்னை நியாயம் தீர்க்க கூடாது. இவன் குடும்பத்துல இவன் பிசினஸ் எல்லாம் இனி ஒரு 10 வருஷத்துக்கு எழும்ப கூடாதுன்னு சத்துரு யாருங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறதுக்கு? பட்டயம் கையில இருக்கணும்.
3 வார்த்தையை சொல்லுங்க. தேவனுடைய கோல். சொல்லுங்க. இது 3 இல்லாம தோற்று போனாங்க இவங்க. இது 3 இல்லாம தோற்றவங்க. இவன் லைஃப்ல நிறைய தோல்வியை பார்த்துட்டு நிக்கிற. ஆனா இன்னைக்கு போகும்போது இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும். இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு சொல்லு. தேவனுடைய கோல். தேவனுடைய கோல்னா கைடன்ஸ். கைடன்ஸ். தேவனுடைய நடத்தல். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு கர்த்தர் மோசே கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்னான். தேவன் கையில கோல் இருக்குனாலே அங்க பாத்துறணும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, அவர் செய்யறாரு. மோசே உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அறிவு சொல்லும் கோலை நீட்டினா சமுத்திரம் பிளக்குமா? கை தான் பிளக்கும். கரெக்டா இல்லையா? ரொம்ப நேரம் பாருங்க, ஐயோ கை வலிக்குது. அறிவு சொல்லும் கை பிளக்காம இருந்தா சரிதான். நான் அவருடைய வழி நடத்துதல். அந்த கோலை நான் கையில் எடுக்கணும். இன்னைக்கு அந்த கோலை எடுக்கணும். நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. கைகளை உயர்த்தி எந்த மதுரமாய் மாற்றும் அன்பே. ஆமென். ஆயிரம் glory ஷரலபதனரா நல்ல வினேசராய் நல்ல நன்றி சொல்ல வார்த்தையிலேயே. ஆமென். ஆமென். இந்த மோசேயை குறித்து எகிப்திலே இப்பொழுது ஒரு பேச்சு அடிபடுகிறது. என்ன பேச்சு அடிபடுகிறது? வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விட்டுருங்க. எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா? எகிப்து என்பது சத்துருவின் கோட்டை. எகிப்து என்பது சத்துருவின் ஆளுகை. சத்துருவின் ஆளுகை. நம்முடைய ஆளுகை. பார்வோனுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, இது எல்லாம் அழிந்து போறது உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா? ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மோசே பிறக்கு முன்னமே மோசை அழிப்பதற்கான திட்டம் தான் போடப்பட்டிருக்கிறது. எகிப்து மோசை அழிக்க திட்டம் வைத்தது. எகிப்திலே மோசே அழியணும், இதுதான் சத்துருவின் திட்டம். ஆனா எகிப்து மோசையால அழியணும், இதுதான் கர்த்தரின் திட்டம். ஆமா. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனை உங்களை அழிச்சிட்டு இருக்கு? ஆமே. எந்த பிரச்சனை உங்களை அழிச்சிட்டு இருக்கு? ஒரு காரியம் உங்களை அழிச்சிட்டு இருக்குல்ல, இது அல்ல கர்த்தருடைய திட்டம். அதை நீங்க அழிக்கணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமே. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். இங்க பாரு. ஆமே. சத்துரு உன்னை குறித்து என்ன பிளான் பண்றான்னு ஓரளவு உனக்கு முதல்ல தெரிகிறது. இந்த 4 தொழிலாளிகளை தெரியாது. உனக்கு முதல்ல தெரிகிறது எதுதான் தெரியும்? 4 கொம்பு தான் தெரியும். ஆமே. ஆமே. 4 கொம்பு. அப்ப இதுதானே பிளான். சத்துரு என்ன பிளான் போடுறான்? இவனை கால் கீழே மிதிக்கணும். சத்துரு என்ன பிளான் போடுறானோ அதற்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவர் போடுற பிளான். ஆமே. நமக்கு கர்த்தருடைய திட்டம் தெரியல, உண்மைதான். ஆனா சத்துருவின் திட்டம் தெரியல. ஆமே. நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரியல. ஏன்னா அவரு எப்படி இருக்கிறார்? உயரத்தில் இருக்கிறார். சத்துருவின் திட்டம் ஈஸியா தெரியுது. ஏன் தெரியுது? அவன் தள்ளப்பட்டவன்.
அவன் நமக்கும் கீழே தான் இருக்கிறான். ஆமே, அவன் போடுற பிளான் தெரியுதுல்ல. சத்துரு என்ன பிளான் போடுறான்? முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியுது? 4 கொம்பு தான் தெரியுது. ஓ, இதான் பிளானா? ரைட்டு. சில காரியங்கள் பாரு, சிலருக்கு பாருங்க, எல்லாம் அப்படி கிட்ட வரும்போது ஸ்டாப், இவனுக்கு கொடுத்துடக்கூடாது, இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது, இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது. ஓஹோ, அப்போ எனக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறது யார் பிளான் போட்டிருக்கிறா? சத்துருவா. அப்போ எனக்கு கிடைக்கும். இவனை படுக்கையிலிருந்து எழும்ப விடவே கூடாது. வியாதி மேல வியாதியை போட்டு படுக்க. ஓஹோ, இது யார் பிளானு? அப்படியா? அப்ப நான் எழுப்பிடுவேன். ஆமே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர். எகிப்திலே மோசே அழிவது சத்ருவின் திட்டம். எகிப்து மோசையால் அழிவது தேவனுடைய திட்டம். ஆமே. இந்த வார்த்தையை பேசும்போது இன்னைக்கு நீங்க எதால நீங்க ரொம்ப 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 சிரமப்பட்டுட்டே இருக்கிறீங்க? ஆமே. உங்களை குறித்து சத்துரு போடுற திட்டம் என்ன? சில நேரத்தில் டைரக்டாவே சவால் விடுவான். சிலருக்கு சில நேரத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டி கொடுப்பார் சத்துருவின் திட்டம், அவன் போடுற திட்டம். சில சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீ எப்படி எழும்புறேன்னு பாக்குறேன். எத்தனை 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 சில நேரத்தில் நம்ம மாம்சீகத்துக்கு இடம் கொடுக்க போய் நமக்குள்ள இருந்தே சில நேரத்தில் அவன் வந்து பேசுவான். அவ்வளவுதான், உன் கதை இதோட முடிஞ்சது. அதனாலதானே மீகா சொல்லுகிறார், ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் சத்துரு எதுல சந்தோஷப்பட்டான்? அப்ப சத்துரு எதுல சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல? கர்த்தருக்கு சந்தோஷம் இல்ல. நான் விழுறது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் எழும்புறது கர்த்தருக்கு சந்தோஷம். ஆமென், ஆமென். நான் தோற்று போவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் ஜெயிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் பலவீனப்படுவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் பலப்படுவது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் பாழாவது சத்துருவுக்கு சந்தோஷம், நான் பயன்படுவது கர்த்தருக்கு சந்தோஷம். நான் உதவாமல் இருப்பது சத்துருவுக்கு சந்தோஷம், உபயோகம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம். நான் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம். நீங்க இப்படி பார்க்கணும். இது சத்துரு சந்தோஷப்படுறானா? பெலிஸ்தியர் எப்போ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? சிம்சோன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது பெலிஸ்தியர் சந்தோஷப்படுறாங்க. உடனே சிம்சோன் கேட்டால, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நினைத்தரலாம், இறங்குனாரா இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான். சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போது நீ புரிஞ்சுக்கோ, இது அல்ல. அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவா. அதனாலதான் தைரியமா ஜெபம் பண்ண சொன்னார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்துருவுக்கு என்னை குறித்த திட்டத்துல நன்மை இருக்குன்னு ஏதாவது சொல்றீங்களா? இல்ல. ஏன்னா அவனுக்கு நம்மை குறித்த திட்டத்துல திருடணும், திருடுனா போக வேண்டியதானே, போக மாட்டான். கொல்லணும், அடுத்து அழிக்கணும், வேற இருக்க கூடாது. ஆமென். அப்படியே அவர் வரார் பாருங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாவன மட்டும் போதாது, அது பரிபூரணப்படும். ஹல்லேலூயா. மோசே எகிப்துல அழியணும், இதுதான் பார்வோனுடைய சத்துருவினுடைய பிளான். ஆனா மோசையை கொண்டு எகிப்தை அழிக்கணும். இங்கே ஒரு தொழிலாளியா கர்த்தர் அவனை கொண்டு வரார். அவன் படிப்பு, அவன் கற்றது எல்லாத்தையும் தூக்கி போரு, என் கோல் எடு, கையில கோல், தேவனுடைய கோல், ஆண்டவருடைய கைடன்ஸ். கோல் என்பது வழிநடத்தல் மட்டும் இல்ல, சப்போர்ட் பண்ண. அதாவது சில இடத்துல எல்லாம் ஏறும்போது இந்த கோலை வச்சு ஏறுவாங்க. ஒத்தாசை, கர்த்தருடைய உதவியில் நிற்கிறான். அவன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியாயிரும். நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா
ஏன்னா பைபிள்ல ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வரும், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை. அப்போ கர்த்தர் கடினப்படுத்தினார் சொல்லும் போது அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல பார்வோன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா கர்த்தர் என்ன செய்யல? விடல. ஏன் விட வைக்கல? எகிப்து அழியணும். ஏன் அழியணும்? நாளைக்கு நீங்க புறப்படும் போது உங்களுக்கான ரேமா என்ன தெரியுமா? இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியர். ஆண்டவர் சில பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகுதா, டோன்ட் வரி. 400 வருஷம் ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? கொஞ்சம் டிலே ஆகுது, தாமதமாகுது, உண்மைதான். தடைபடாது, தடைபடாது. ஆண்டவர் சிலதெல்லாம் இல்லாம ஆக்கிட்டு இப்ப பாருங்க, மோசைய எகிப்துக்கு கொண்டு வரார். எதுக்கு அப்புறம் கொண்டு வரார்? யாத்திராகமம் 4வது அதிகாரம். Thank you Holy Spirit. 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். ஆமென். எல்லாருக்கும் டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் கொண்டு வரார். ஆமென், ஆமென். கர்த்தரால கொண்டு வர முடியும். ஆண்டவர் செல்லது செய்வார் பாருங்க. அதனால அப்போ ஆண்டவரை ஃபர்ஸ்ட் அற்புதத்திலே வெளியே கொண்டு வந்துடலாம். ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் இன்னும் ஏண்டவர் இவ்வளவு அற்புதம் நடந்து என்னை எகிப்துல இருக்க வச்சிருக்கிறீங்க? எகிப்து அழியணும். சத்துருவின் ஆளுகை இனி உன் மேல, உன் தலைமுறை மேல இருக்கக்கூடாது. அந்த கொம்பு விழணும், அந்த கொம்பு விழணும். ஒரு திரி அணைகிறது போல பார்வோனும் அவன் சேனையும் அணைவதை நீ பார்த்துட்டு தான் புறப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மட்டும் இவன் நமக்கு கண்ணியா இருப்பான். கண்ணி. மோசே இப்படி வாரானாலே பார்வோனுக்கு புரியல. ஆனா பார்வோன் கூட இருக்கிறவங்களுக்கு புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கிறோம் தெரியுமா? மோசே வார நமக்கும் தெரியலங்க. நம்ம ரிசல்ட்டை பார்க்கிறோம். ரிசல்ட் என்ன? இன்னும் அவன் அங்கதானே இருக்கிறான், இன்னும் அவன் அப்படியே தானே இருக்கிறான். ஏதாவது மாற்றம் இருக்குதா? இன்னும் ஒரு கோலையும் பிடிச்சிட்டு, இன்னும் ஒரு பைபிளையும் பிடிச்சிட்டு, ஒரு பாட்டு புக்கையும் எடுத்து வச்சாச்சு. ஆமென். ஆனா பாட்டு புக்கில் ஒரு பாட்டும் தெரியாது. டைரியும் எடுத்து வச்சாச்சு, ஆனா கையில பெண் இல்லை. நம்ம பார்த்தா பரிதாபம் அப்படிதான் இருக்கும். பெரிய டைரி கொண்டு வருவோம், பெண்ணு இல்லை. ஆமா, எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா? பார்வோனுடைய ஊழியக்காரர் சொல்ல அழிகிறவனுக்கு தான் தெரியும். ஆமே, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அழிகிறவனுக்கு தான் தெரியும். எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு, எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு. அழிகிறவனுக்கு தான் தெரியும், அழிகிறவனுக்கு தான் தெரியும். இயேசு சிலுவையில் ஆமே பிதாவே அப்படி சொல்றது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா காலு கீழே ஒருத்தன் ஐயோ அம்மோன்னு கத்திட்டு கிடக்க தெரியாது. அழிகிறவனுக்கு தான் தெரியும், அழிகிறவனுக்கு தெரியும். அவன் சொல்றான் எகிப்து அழியுது, எகிப்து அழியுது. இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷன், இந்த மோசே தான் இந்த எகிப்துல பயந்து ஓடினவன். ஆமே. இன்னைக்கு சில காரியத்தை கண்டு பயந்து ஓடுறோம்ல, கர்த்தருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? அதை உங்களை வச்சு அடிக்கும், உங்களை வச்சு மேற்கொள்ளும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதற்கு என்ன தேவை? தேவனுடைய கோலை எடுக்கணும். தேவனுடைய கோலை எடுக்க நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இந்த மோசே செய்ததை குறித்து எபிரேயர் 11 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25, 26 வசனங்களிலே. 1, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். நான் கர்த்தருக்காக நிக்கணும், அதற்கு எது எனக்கு தடையா இருக்கிறதோ அதை நான் விடது மட்டும் இல்ல, அதை நான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுக்கல அப்படின்னா அவன் யாரை வெறுக்க நேரிட வேண்டி இருக்கும் தெரியுமா?
கர்த்தர்ல ரெண்டாவது இஸ்ரவேலர் அவன் வெறுக்க வேண்டி வரும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனா இருப்பதை அவன் ஏன் வெறுத்தான் அப்படின்னா, அவன் இஸ்ரவேலரை நேசித்ததுனால. ஆமென், ஆமென். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுக்கல அப்படின்னா, அந்த பார்வோன் செய்ய வேண்டிய அனைத்தையும் இவனும் செய்ய வேண்டி வரும். பார்வோன் சூரியனை வழிபடுவான், இவனும் சூரியனை வழிபட வேண்டி இருக்கும். சில காரியங்களை, அதாவது நல்ல புரிந்து கொள்ளும். மோசேக்கு இன்னும் கர்த்தரை குறித்த அறிவு சரியாக இல்லை. அதனாலதான் முதல்ல கேட்கும் போதே ஆண்டவர் உங்க பேர் என்னெல்லாம் கேட்கிறான். அவன் ஆண்டவரை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கு, ஆனால் ஒரு தெளிவான வெளிச்சம் இல்லை. ஆனாலும் மோசே வேண்டாம். இன்னைக்கு சில காரியங்கள்ல அதாவது என்னைக்கு இந்த பூமியில எந்த அளவு உயர்வு வர 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 என்ன ஆயிரும் அப்படின்னா, நிறைய சோதனைகளும் வரும். எவ்வளவுக்கு நீங்க உயர்த்தப்படுறீங்களோ அவ்வளவு சோதனை வரும். சில இடத்துல போய் நிற்க வேண்டி வரும், சில இடத்துல போய் கொஞ்சம் தலை குனிய வேண்டி வரும், தலை குனினா வழங்க வேண்டி வரும். உயர்வு வர 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 சோதனைகள் வரும். ஆமே. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை வந்து தானியேலுக்கு பாருங்க, தானியேலுக்கு பாபிலோன்ல உயர்வு வந்தது. கூட வந்து ஒரு சோதனை என்ன தெரியுமா? ராஜாவுடைய போஜனம் வைக்க, ராஜா போஜனத்துல திராட்சரசம் இருக்கும். ராஜா போஜனங்கள் விக்கிரகத்துக்கு, அந்த காலத்துல விக்கிரகத்துக்குன்னு அவங்க அவ்வளவு பெரிய கொண்டாட்டமா பண்ணுவாங்க. அவ்வளோ அத விக்கிரகத்தை வழிபடலைனாலே அக்னி சூளையில போட டீம். அப்ப அதுக்கு படைச்சதுதான் வைப்பாங்க. உயர்வு வரும்போது வந்த சோதனையை பாருங்க. ஆமே. அது இது விக்கிரகத்துக்குன்னு தெரிஞ்சதும் தானியேல் மனதில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இதை நான் வந்து என்ன செய்யக்கூடாது, தொட்டவே கூடாது, என்னன்னாலும் பரவாயில்ல, இதை தொற்றவே கூடாது. நம்ம லைஃப்ல வந்து அந்த உயர்வு போக 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 அந்த உயர்த்தினவரை நம்ம அந்த இடத்துல மறக்கிறோம். கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறோம். மறக்கல, கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். இந்த மோசே முதல் செஞ்சதே என்ன தெரியுமா? இந்த அடையாளம் எனக்கு வேண்டாம், நான் தேவனுடைய தொழிலாளியாய் மாறணும்னா சில அடையாளத்தை வேண்டான்னு வைக்கணும். எப்படிங்க இருக்கும்? பார்வோனுடைய செங்கோலை பிடிக்க வேண்டிய கை மேய்ப்பனுடைய கோலை கையில வச்சிட்டு இருக்குது. மோசையை பார்த்து உலகம் சொல்லும் வாழ தெரியாதவன், பரலோகம் சொல்லும் ஆள பிறந்தவன். ஆமா, உலகம் என்ன சொல்லும்? வாழ. பரலோகம் என்ன சொல்லும்? ஆள பிறந்தவன். கர்த்தர் அப்படிதான் நம்மை வைத்திருக்கிறார். மனிதனை தேவன் சிருஷ்டித்து என்ன சொன்னார்? வாழ்ந்து கொள்ளுங்கள் சொன்னாரா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரா? ஆண்டு கொள்ளணும்னா சிலதை வெறுக்கணும், வேண்டாம். ஃபாதர் அழகா பாடியிருக்காங்களா? ஆமே. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ். இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை மோசே மட்டும் வெறுக்கலன்னு வைங்களேன், அடுத்த பார்வோனா யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? மோசே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மோசைக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கப்படுது, வாக்கிலும் செயலிலும். ஒரு பார்வோன்னா அப்படி இருக்கணும். பார்வோன் ஸ்தானத்துல வரவன் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். மோசையை எல்லாத்திலையும் ட்ரெயின் பண்றாங்க. 40 years மோசையை எல்லாத்திலையும் ட்ரெயின் பண்றாங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தி வந்து மைண்ட்ல செட் பண்ணிட்டா இவன் தான் அடுத்த பார்வோனா தூக்கி வச்சு உட்கார வச்சிடணும். சில ஸ்திரீகள் சில நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ரெபேக்காள் நினைச்சாங்களே, எப்படியாவது யாக்கோபுக்கு தான் வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடுவாங்க. இல்லைன்னா கண்ணீர் அவங்களுக்கு மட்டும் கண்ணுல இருந்து மூக்குல இருந்து வரும். அப்ப மோசே ஒருவேளை இதை வெறுக்கல அப்படின்னா, பார்வோன் என்ன செய்தானோ அதை மோசே என்ன பண்ணிருக்கணும்? கண்டினியூ பண்ணிருக்கணும். மோசே வெறுக்கலைன்னா அதை கண்டினியூ பண்ணியிருப்பான். பவுல மாதிரி சொல்லிட்டு இருப்பான், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நன்மை செய்யுங்கிற ஆசை இருக்கு மனசுல, ஆனா என்ன பண்ண, அப்படி போகும்போது ஆமென்
விரும்புகிறதை செய்யாமல். விரும்புறதை செய்யணுமா? விரும்பாததை வெறுக்கணும். ஆமென். நம்மை குறித்து தேவ திட்டம் பெரியது. இன்னைக்கு கர்த்தர் இந்த 4 தொழிலாளி கர்த்தர் எழுப்பினார்ல, கர்த்தர் உங்களை அப்படி பார்க்க விரும்புகிறார். நேற்று இந்த ஒரு வெளிச்சத்தை ஆவியானவர் தரும்போது, ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர், நீ ஏன் இன்னொரு ஆள் வரணும்னு பார்த்துட்டு இருக்கிற? யாராவது என் குடும்பத்தில் ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது என் குடும்பத்தில் எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க? யாராவது நீ ஏன் பார்த்துட்டு இருக்கிற? நீ ஏன் எழும்ப மாட்டேங்கிற? ஆமென். உனக்கு வேண்டிய ஆரோனை நான் தருவேன். ஆனால் மோசே, நான் உன் வாயோடு இருக்கிறேன். சிலதை உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உன்னை கொண்டுதான் நான் பேசுவேன். நீதான் எழும்பணும். அவன் வெறுக்கிறான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபெலோஷிப், ஃபெலோஷிப். எனக்கு இவங்க ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட், எல்லாம் சூப்பர். நம்முடைய ஃபெலோஷிப். ஆமே. அதனால சில காரியத்தை மோசே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அரண்மனை எப்படி இருந்திருக்கும்? என்ன விருந்து! அங்க இருக்க வேண்டிய ஆளு இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? நான் தேவ திட்டத்துக்குரியவன், நான் தேவ திட்டத்துக்குரியவன். இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி வித்தியாசமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், நீ இந்த தொழிலாளியா எழும்புறது வரைக்கும் உன் குடும்பத்தில் எழும்பி இருக்கிற சத்துருவின் கொம்பு விழாது. நீ எழும்பிட்டேனா மீதி நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஆண்டவர், நான் எப்படி நான் பயந்து ஓடணும் இல்லை, எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. உன் கையில என் கோல் இருக்கணும். இதான் அவருடைய கோல். இத கையில எடுக்கணும்னா இந்த கையில இருக்கிற சிலதை உதறணும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத ஆண்டவா வைக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மீண்டும் மாண்டு மடியட்டுமே. ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை ஆண்டவர் விடணும்ட்டாரு. அந்த காரியத்தை நம்ம வெறுக்கலன்னு வைங்களேன், அதை நம்ம தள்ளி வைப்போமே தவிர விட மாட்டோம். தள்ளி வைப்போம், விட மாட்டோம். அந்த காரியத்தை நம்ம வெறுக்கலைன்னா தள்ளி வைப்போம். இப்ப பேதுரு, ஆண்டவர் என் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன்னு சொன்னார். பேதுரு என்ன பண்ணாரு? படகையும் வலையும் விட்டு விட்டு அல்ல, விட்டு விட்டு வரார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழிச்சு இப்ப பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன். எந்த போட்ல போயிருப்பார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பாஸ்டர் வராரு, பின்னாடி ரூமு கொண்டு போயாச்சு. பாஸ்டர் போயாச்சு, எடுத்து ஃப்ரெண்ட்ல வை, கொஞ்சம் அப்படி தள்ளி வைத்து 3 வருஷம் அப்படி தள்ளி வச்சார். சும்மா மீன் பிடிக்க போறேன்னா நீந்தியா போய் எடுத்துட்டு வருவாங்க? பாட்டி படகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். வலை போட முடியல. 3 வருஷம் ஆச்சு. அவர்கள் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. ஆனா எலியா கூடுவார் பாருங்க. எலிசா என்ன தெரியுமா, இன்னும் வாரேன். உழுது கொண்டிருந்த காளைகளை வெட்டி நல்ல ஒரு பிரியாணி 1 மணிக்கு சொல்லும் போதும் சரி, நல்ல ஒரு சாப்பாடு. அந்த ஏர் என்ன பண்றாரு தெரியுமா? உடைச்சி விறகாக்கிட்டார். ஆமென். அவங்க கையில தான் சால்வை வரும். வேண்டாம், சிலது வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழும்பாத வரைக்கும் சத்துரு நின்றுட்டு தான் இருப்பான். அந்த 4
தொழிலாளிகள் வரது வரைக்கும். ஆண்டவரே, எந்த மட்டும் இறங்காதிருப்பீர், இறங்காதிருப்பீர், இப்படியே கேட்டுட்டே இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா. எந்த மட்டும் இறங்காதிருப்பீர், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே கேட்டுட்டு இருக்க போறோமா? எழும்புங்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மோசேக்கு வயசு 80, 40 வயசுல வந்திருந்தா கூட ஓகே. அதாவது இப்ப மோசேக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஏஜும் இல்லை, அடுத்து பலன் இல்லை, எல்லாமே ஜீரோ ரேஞ்ச், ஜீரோ கூட இல்லை, மைனஸ். ஆமென். மைனஸ். ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒண்ணே ஒன்று சொன்னார், மோசே நீ போகும்போது தேவனுடைய கோலை எடுத்து கொண்டு போ, எடுத்துட்டு போ. ஆண்டவர் வழி நடத்துவார், ஆண்டவருடைய கைடன்ஸ். அதே போலதான் கிதியோன். எனக்கு அதுல ஒரு வார்த்தை ரொம்ப என் மனதை மிகவும் தொட்ட வார்த்தை. கிதியோன் கூட எத்தனை பேர் போனாங்க சொல்லுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். போனாங்க. சத்துருக்கள் எப்படி இருந்தாங்களா? கரெக்டா அடிக்கிறீங்க. வெட்டு கிளிகளை போல. 7வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். கிதியோனே, நீ எழும்ப லேட்டாக லேட்டாக சத்ரு எவ்வளவு வளர்றான் பாரு. ஆமா ஆண்டவரே, இப்ப நான் எழும்பிட்டேன் ஆண்டவரே, பரவாயில்ல, ஒன்னும் இல்லாத எனக்கு 300 கொடுத்திருக்கிறீங்களேன்னு பார்த்தா சத்ரு எப்படி இருக்கிறானா? வெட்டுக்கிளிகளை போல படுத்திருக்கிற. சத்ரு இப்படி சுகமா இருக்கிறது காரணமே என்ன? நம்ம எழும்பல. ஆமா. உங்க குடும்பத்தில் இனி இந்த கொம்பு இருக்கணுமா வேண்டாமா? வேண்டாம். நீங்க எழுப்பணும், கர்த்தருக்காக எழுப்பணும். இந்த கிதியோன் செய்த ஒரு செயலை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு கிதியோன்ட பேசும்போது, கிதியோனே 26:25, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 27வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். கர்த்தர் தனக்கு, அடுத்த வார்த்தை பாருங்கள், அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல், அவனுக்கு பயம் இருக்கு ஆனாலும் செஞ்சிட்டான். நம்ம பயந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேங்கிறோம். குடும்பத்துக்கு பயந்து, சொசைட்டிக்கு பயந்து, கர்த்தர் சொன்னதை செய்யாம இருக்கிறோம். இவனுக்கு குடும்ப பயம் இருக்கு, சொசைட்டி பயம் இருக்கு, இருந்தாலும் செஞ்சுட்டான். செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா பயம் செய்ய விடல. இவருக்கு பயம் இல்லாம இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டார் பராக்கிரமசாலி. நம்ம யார் நமக்கு தானே தெரியும். ஆமே. அந்த சத்தத்திலே கிதியோன் நெஞ்சு கொஞ்சம் மெதுவா சொல்லக்கூடாதா? ஏன் ஒன்னும் பராக்கிரமசாலி தான் சொன்னேன், நீங்க சொல்லி முடிக்கக்குள்ள அட்டாக் வந்துடும், கொஞ்சம் மெதுவா சொல்லக்கூடாதா? ஆமே. அவனுக்கு பயம் இருக்கு, ஆனாலும் இங்கதான் ஒரு விஷயம். குடும்பத்தை குறித்து பயம் இருக்கா? இருக்கு. சொசைட்டி பயம் இருக்கு. அதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். நிறைய பயந்து செய்யாம, நமக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது, ஆனா பயந்து சிலதை செய்யறோம். இது தெரியுது இது செய்யணும்னு, ஆனா பயந்து செய்யாம இருக்கிறோம். ஆமே. இப்படி எல்லாருக்கும் பயந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம இருக்கிறது வரைக்கும் சத்துரு எப்படி படுத்திருப்பான் தெரியுமா? வெட்டுக்கிளிய போல அவன் ஜாலியா தூங்குவான். நீ தூங்காம ஒவ்வொருத்தரா என்ன சொப்பனம் கண்டாங்க, என்ன சொப்பனம் கண்டாங்க, நீ கண்ட சொப்பனம் என்ன, நீ கண்ட சொப்பனம் என்ன, ஒவ்வொருத்தட்டியா போய் சொப்பனம் அர்த்தம் கேட்டுட்டு இருக்கிறது.
இன்னைக்கு செல்லது, ஐயோ இதை நான் செஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன எப்படி பேசுவாங்க. இன்னைக்குள்ள ரேமா இந்த சத்தத்தை உங்க காதுல கேட்க வச்சிருக்கிறார். ஆமே. போன மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாரும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்களா? தெரியாது. ரெகுலரா ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்றவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா வாரம் அட்டன் பண்ண முடியுமா? இல்ல. இன்னைக்கு கர்த்தர் அதற்கான அனுகூலத்தை தந்திருக்கிறார். இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்க வச்சுட்டாரா? உங்க குடும்பத்தில் எழும்பி இருக்கிற கொம்புகளை வீழ்த்துக்கிற தொழிலாளி நீங்க தான். நீ எழும்பிதான் ஆகணும். சொல்லும் அடியேன் கேட்கிற, அதான் தொழிலாளி, அதுதான் வேலைக்காரன். வேலைக்காரனால யாரு? சொல்லும் அடியேன். நீங்க எழும்புங்க. ஆமே. உங்க குடும்பம் கழிவுறோம், உங்க குடும்பம் கழிவுறோம். அவர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டேன். பட்டணம் களி கூறும். சில காரியம் பயப்படுறோம், செய்யணும். ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னாரு செய்யணும், ஆனா சொசைட்டி. நீங்க கோவிட் வந்து இழுத்துட்டு இருக்கும் போது எங்க வந்துச்சு சொசைட்டி? யார் வந்தா சொசைட்டி? சொசைட்டி உங்களுக்கு மாலை வேற ஆர்டர் போட்டாங்க, தெரியுமா? தெரியாது. கல்ற மேட்ரு வர பேசி நடந்து தெரியாது. ஆனா பார்க்கும்போது உங்களுக்காக நாங்க எப்படி ஜோம் பண்ணோம் தெரியுமா? 4வது நாள் சாப்பாடு வர பிளான் போட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. பயந்த கிதியோனுக்கு பயம் இருந்துச்சுங்க. அவன் பயப்படுறவன். பயந்ததுனாலதான் மீதியான வர்றதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சமாவது நம்ம பாதுகாக்கணும்னு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆனா அப்பா சொல்லிட்டார்ல, பகல்ல செய்யல பயம், ஆனாலும் செய்யாம இருக்குல்ல. பயம் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் மேல கிதியோனே எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? கிதியோனே பயமும் இருக்கு, ஆனாலும் எப்படி செஞ்சீங்க? எப்படி செஞ்சேன்னு சொல்லவா? ஆமா, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல அவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நான் கேட்டதெல்லாம் அவரை யாராவது பார்த்தா ஆளு அவுட், ஆனா கர்த்தர் என்னை சாகாமல் காத்திருக்க. ஆமா, இன்னைக்கு நிறைய காரியம் பயந்து 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 செய்யாம இருக்கிறீங்க. நீங்க இப்படி செய்யாம இருக்கிறது வரைக்கும் சத்துரு வெட்டுக்கிளியை போல பரம்பி இருப்போம். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. நீங்க எக்காலம் ஊதும் போது கர்த்தருடைய சேனை உங்க பக்கத்துல வரும். எனக்கு எத்தனை பேர் அந்த கோலோடு, அந்த பட்டயத்தோடு, அந்த சால்வையோடு கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் டைம் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ். ஆமென். ஒரு சின்ன அறிவிப்பு. மீட்டிங் முடிஞ்சு கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்டில் வாங்க, முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அதை தொடர்ந்து ஈவினிங் தூத்துக்குடி போகணும். எனவே கண்டிப்பாக ஜெபிக்கணும்னு இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்டில் வாங்க. ஓகே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டுறேன். காட் பிளஸ். இப்போ எழுப்பி நிற்கலாமா? இனி நீங்கள் இதை இப்போ நான் சொன்னதை மனசில் வைக்காம செய்தியை மனசில் வச்சு, இவர் இது முடிச்சு எங்கே போகிறாரு இதெல்லாம் எழுதி நின்று, ஆண்டவரே என்னதான்ப்பா நீங்கள் இப்படி பார்க்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த கால வேளையில இன்னைக்கு கர்த்தர் என் கூட தான் பேசினார்? ஆமென். நம்புறீங்களா? நீங்க எழும்பிதான் ஆகணும். ஆமென். மோசே சொன்னா, எனக்கு முடியாதுப்பா, நான் திக்கு வாய்ப்பா. மோசே, நீ வந்துதான் ஆகணும். டிலே ஆகுது மோசே, உன்னால டிலே ஆயிட்டு இருக்கு மோசே. உன்னால அந்த குடும்பம் சஃபர் பண்றாங்க. ரொம்ப 400 வருஷத்துல முடிய வேண்டியது 430 வருஷம் வரை இழுத்துட்டே போகுது. 2025லயே ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சிருக்கும், இழுத்துட்டே போகுது. ஆமா, நீ எழும்பிட்டேன்னா அந்த கொம்பு விழுந்துரும். ஒரு கண்களை மூடி கர்த்தர் என்ன அப்படி பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்து, அவர் இடது கரத்தை இடத்துல வச்சு. நீங்களே ஆரோனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க? மோசே, நீயே ஆரோனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி? நான் ஒன்னே அல்லவா? யாராவது வரமாட்டாங்களாம் பார்த்துட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, நீ எழும்ப மாட்டியான்னு பார்த்துட்டு இருக்கிற. நீ எழும்பி மட்டும் பாரு உன்னை கொண்டு. ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே, அதான் நான் சொல்றேன்ல, நான் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் கையை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றேன்ல.
ஆண்டவரே உம் சித்தம் செய்ய. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஒரு அலோரமா அந்த சாங் நாம் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. Thank you Holy Spirit. Glory. ஓரி அலதரமாஷதரலரே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்கது. ஆமென். Glory. நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே. Glory, glory, glory. ஆமென். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி. ஆமென். அசைவாடும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க எதிர்த்திடுவே. Glory. ஜெபிக்க ஜெபிக்க அவ தலை அசைப்பா. எஸ், இது நடக்கும், இது நடக்கும். நீ போய் நிற்கும் போது இது நடக்கும். உன் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவா. உன் ஜெபம் கேட்கப்படும். சத்துரு உன்னை அழிக்க நினைத்திருக்கிறார். உன்னை கொண்டு சத்துருவை, சத்துருவின் கொம்பை கர்த்தர் விழப் பண்ணுவார். ஆமென், ஆமென். அசைவாடோ எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. ஆமென். ஹல்லேலூயா. அசைவாடோ அசைவாடோ. Glory. ஒரு விஷயம் கூட அறிக்கை பண்ணுங்க. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க. Glory, glory, glory. Jesus, Jesus. Glory. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். அப்பா கிரியை செய்வார். ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய். மறுபடியும் சொல்லுங்க. நான் ஒருவன் மாத்திரம், ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. Glory, 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 glory. சரபல தட ரப கரா ரிமா மாமா தரே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜீசஸ். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்க. ஆவியே, ஆவியே. ஆமென், ஆமென், ஆமென். ரபல தட ரப கரப சந்தனலரே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி. ஆமென். ஆவியே, ஆவியே. உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும். உன் கை உன் சத்துருக்கள் மேல் உயரும். பிரசவ காலம் மட்டும்தான் ஒப்பு கொடுப்பா. நீ இதிலிருந்து வெளியே வருவாய். ரபா தரபா கரபா சதரபா ரிபா லபா தட ரபா கரே ஷெரே ரிம் பிரார்த்தனா. ஆமென், 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 ஆமென். அசைவாடு, அசை. ஒவ்வொருவரை எழுப்புவீராக,
ஒவ்வொருவரை திடப்படுத்துவீராக. இனி சத்துருவின் கொம்பு உயர்த்தப்படாதபடிக்கு, சத்துருவின் கொம்பு உயர்த்தப்படாதபடிக்கு அது விளட்டும், அது விளட்டும், அது சிதறடிக்கப்படுவதாக, சிதறடிக்கப்படுவதாக. In the mighty name of Jesus. Amen. 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 Sharababa karaba. Hallelujah. 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 Jesus. Glory. 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 Hallelujah. Jesus. Rala matara kadara baba. Shantarala radara baha. நீ பார்வோனுக்கு பயந்தது போதும். ஆமென். இனி உன் வாழ்க்கையில நியாய தீர்ப்பை சத்துரு தீர்மானிக்க கூடாது. ஆமென். அவன் நினைக்கிறது போல தண்டனை, அவன் நினைக்கிறது போல அடி இனி குடும்பத்தில் இருக்கக்கூடாது. பட்டயம் உன் கையில, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். இனி நீ தீர்மானிப்ப எகிப்துக்கு என்ன நடக்கணுங்கிறத. மோசே நீ தீர்மானிப்ப. இனி மோசே சொல்லுவான், தண்ணி ரத்தமாகும்னா ரத்தமாகும், சூரியன் மறையும்னா மறையும், இருள் உண்டாகும்னா இருள் உண்டாகும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை உன் கையிலே கொடுக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ், கிருபையாய், கிருபையாய், கிருபையாய். Thank you Jesus. அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி விசுவாசத்தோடு, விசுவாச கண்ணில் பாருங்க. சில காரியங்களுக்கு தடையா ஒரு கொம்பு இருக்கு, அதை கர்த்தர் விழத்தள்ளுறார். ஆமென். சில வாசல்கள் திறக்கப்படாதபடிக்கு ஒரு கொம்பு தடையா இருக்கிறது, கர்த்தர் அதை விழ பண்ணுகிறார். உன்னை சிதறடித்த, உனக்கு அவமானத்தை வெட்கத்தை கொண்டு வந்த அந்த கொம்பை சிதறடிக்க, உன் குடும்பம் தலை நிமிராதபடிக்கு, தலை குனிய வைத்த கொம்பை சிதறடிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னையே எழும்ப பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய பட்டயம். இனி பட்டயம் கோலியாத்து கையில் இருக்கக்கூடாது. தாவீதே ஓடி போ, அவன் அறையில் இருக்கிற பட்டயத்தை எடு, கோலியாத்தின் கழுத்தை வெட்டு. பட்டயம் இனி கோலியாத்து கையில் இருக்கக்கூடாது. கர்த்தரின் பட்டயம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். ஹalleluya. ஆமென். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு பாருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவர் இதுல நிக்கணும். நான் நினைச்சேன் எனக்காக யாரையோ கொண்டு வருவீங்க, இல்லதான் என்னதான் ஒரு கூட்டத்துக்காக எழும்ப பண்ண போறீங்க. இன்னைக்கு சில நீங்க நினைச்சிருக்கீங்க யாராவது வருவாங்க எனக்காக. இல்ல, உங்களை அநேகருக்காக கர்த்தர் எழும்ப பண்ணுங்க. உங்களை அநேகருக்காக. இந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சிலர் மேல இந்த ஊழிய சால்வை விழுகிறது. Jesus.
கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தேவனுடைய கோலை, தேவனுடைய பட்டயத்தை, தேவனுடைய சால்வை எடுத்துக்கொண்டு போக. ஆண்டவரை நம்புறோம், உங்க வைராக்கியத்தை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப 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 தருவார். Thank you Holy Spirit. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே கிருபையாய் எழுந்தருளி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சிதறடித்த கொம்புகளை சிதறடிக்கும்படி எங்களை நீர் கை தூக்கி எழுப்பி விட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது உம்முடைய வைராக்கியம் செய்யும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு இவங்க குடும்பத்தில் எழுப்பி நிற்கிற சத்ருவின் கொம்புகள் எல்லாம் விழுவதாக, உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிருவதாக. அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆட்கொள்ளும். ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.